வணக்கம். ஒரு தேசத்தோட அரசியலை நாம புரிஞ்சுக்கணும்னா அதோட தலைநகரத்திலிருந்து பார்க்கறது ஒரு வழி. ஆனா உண்மையான கள நிலவரம் தெரியணும்னா நம்ம கிராமங்களுக்குள்ள போகணும், ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள இறங்கி பார்க்கணும். வாங்க, இன்னைக்கு தஞ்சாவூர் தொகுதியோட தரவுகளை வச்சு ஒரு ஆழமான அலசலை பண்ணலாம். தஞ்சாவூர் இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுக்கு வர்றது காவேரி டெல்டா பகுதி தான். இங்க நிலமும் நீரும் தான் மக்களோட வாழ்க்கை. அதனாலேயே அவங்களோட அரசியலும் இந்த மண்ணோட ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு. இந்த அடிப்படையா நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இங்க நடக்கிற அரசியலோட முழு பரிமாணத்தையும் நம்மால பார்க்க முடியும். சரி, நாம எப்படி இந்த ஆய்வை முன்னெடுத்துட்டு போக போறோம்னு பார்க்கலாம். முதல்ல தஞ்சாவூர் மண்ணோட கதையை கேட்போம். அப்புறம் தேர்தல் முடிவுகள் நமக்கு கொடுக்கிற 3 முக்கியமான சிக்னல்கள் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். மக்களோட குறைகளுக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரணங்களை ஆராய்வோம். அதுக்கு ஒரு தீர்வு திட்டத்தையும் பார்ப்போம். கடைசியா இது எல்லாமே எப்படி நம்பிக்கைங்கிற ஒரே ஒரு விஷயத்தை நோக்கிய பயணம்னு பேசுவோம். எந்த ஒரு பகுப்பாய்வும் எங்கிருந்து தொடங்கணும்? மக்கள் கிட்ட இருந்து தான். அவங்க குரலை கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க யாரு, அவங்களோட சூழல் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க, முதல்ல தஞ்சாவூர் தொகுதியோட மக்கள் தொகை எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்த வரைபடத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. இது வெறும் எண்கள் இல்ல. தஞ்சாவூர் அடிப்படையில ஒரு கிராமப்புற தொகுதி. அதாவது 3ல் 2 பங்கு மக்கள் 65% பேர் இன்னைக்கும் கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 5ல் 1 பங்கு, அதாவது 19% பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த அமைப்பு தான் ஒரு தொகுதியோட தேவைகள் என்ன, அவங்களோட அரசியல் பார்வை எப்படிப்பட்டதுன்னு தீர்மானிக்கிற முக்கியமான காரணிகள். அப்போ இந்த மக்களோட அன்றாட போராட்டங்கள் என்ன? அவங்க எதை பத்தி அதிகமா கவலைப்படுறாங்க? முதல்ல விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் முறையான நீர் மேலாண்மை. அடுத்து கிராமங்களை இணைக்கிற மோசமான சாலைகள். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது. உள்ளூர்ல வேலைவாய்ப்பே இல்லாததால படிச்ச இளைஞர்கள் பெங்களூருக்கோ சென்னைக்கோ போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தங்களோட பிள்ளைங்க நீட் மாதிரியான தேர்வுகள்ல ஜெயிக்கிறதுக்கு தேவையான பயிற்சி மையங்களோ ஆதரவும் இல்லைங்கிற கவலை. இதெல்லாம் வெறும் புகார்கள் இல்ல, வளர்ச்சியில இருக்கிற ஆழமான இடைவெளிகள். இப்போ மக்களோட மனநிலைய நேரடியா பிரதிபலிக்கிற தேர்தல் தரவுகளை பார்ப்போம். இதை வெறும் எண்களா பார்க்காதீங்க. ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு சதவீதமும் வாக்காளர்கள் நமக்கு அனுப்புற நேரடி சிக்னல்கள். நாம தான் காது கொடுத்து கவனமா கேட்கணும். இதோ முதல் சிக்னல், ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. 2016 தேர்தல்ல அதிமுக வேட்பாளர் கிட்டத்தட்ட 57% வாக்குகள் வாங்கி ஜெயிக்கிறாரு. ஆனா வெறும் 5 வருஷத்துல 2021ல திமுக வேட்பாளர் 53% வாக்குகளை வாங்கி அந்த இடத்தை பிடிக்கிறாரு. இந்த பெரிய மாற்றம் நமக்கு என்ன சொல்லுது? ரொம்ப சிம்பிள். மக்கள் எந்த ஒரு கட்சிக்கும் நிரந்தரமானவங்க இல்ல. அவங்க ஓட்டுங்கிறது ஒரு அங்கீகாரம். நீங்க வேலை செஞ்சா கிடைக்கும், இல்லனா அடுத்த முறை கிடைக்காது. அதை ஒவ்வொரு தேர்தலையும் சம்பாதிக்கணும். 2வது சிக்னல் இன்னும் ஆழமானது. வாக்குப்பதிவு சதவீதம் 3.1% குறைஞ்சிருக்கு. இதை நாம சும்மா மக்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நிச்சயமா முடியாது. இது மக்கள் கேட்கிற ஒரு அமைதியான ஆனா ரொம்ப வலிமையான கேள்வி. நாங்க ஓட்டு போடுறதால எங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்துட போகுது? எங்க ஓட்டுக்கு என்ன மதிப்பு? இதுதான் அந்த கேள்வி. 3வது சிக்னல் ஒரு மனநிலை மாற்றம். நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளால மக்கள் சோர்வடைஞ்சிட்டாங்க. நலத்திட்டங்கள் கண்டிப்பா தேவைதான். அது ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி மக்களை காப்பாத்துது. ஆனா மக்கள் வெறும் பாதுகாப்பு வலைய மட்டும் கேட்கல. அவங்க கேட்கறது வாழ்க்கையில முன்னேறி போறதுக்கான ஒரு ஏணி. வாழ்ப்புகள்ங்கிற அந்த ஏணி எங்கேங்கிறது தான் அவங்களோட தேடல். சரி, இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம பார்த்தோம். ஆனா இதெல்லாம் வெறும் அறிகுறிகள் தான். ஒரு நல்ல டாக்டர் நோயோட அறிகுறிக்கு மட்டும் மருந்து கொடுக்க மாட்டார். நோயோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை கொடுப்பார். வாங்க, நாமளும் இந்த அரசியல் நோயோட மூல காரணத்தை என்னன்னு ஆராய்வோம். இங்கதான் ஒரு மிக முக்கியமான மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. பல வருஷமா சாதி சமூகம் சார்ந்த விசுவாசங்களை தான் ஓட்டுகளை தீர்மானிச்சது. ஆனா இப்போ ட்ரெண்ட் மாறுது. வேலைவாய்ப்பு, தண்ணீர் வசதி, நல்ல ரோடுன்னு சாதி மதம் கடந்து எல்லா மக்களையும் பாதிக்கிற பொதுவான வளர்ச்சி பிரச்சனைகள் முன்னுக்கு வருது. மக்கள் தங்களோட அரசியல் முடிவுகளை எடுக்கிற அடிப்படை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. மக்களே நம்பிக்கை இழந்து போறாங்க. அதுக்கு சில உதாரணங்கள் இதோ. தஞ்சாவூர் கும்பகோணம் சாலைய 4 வழிச்சாலையா மாத்துறது, ஒரு புது காலேஜ், கோயில் புனரமைப்பு, ஐடி பார்க், கோழிப்பண்ணை மையம், இப்படி கொடுத்த வாக்குறுதிகள்ல பலதும் காத்துல கரைஞ்சு போச்சு. ஒவ்வொரு தடவை ஒரு வாக்குறுதியை நிறைவேறாம போகும்போதும் மக்களுக்கும் ஆட்சிக்கும் நடுவுல இருக்கிற நம்பிக்கைங்கிற பாலம் இன்னும் கொஞ்சம் உடையுது. சரி, பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறது பாதி வேலைதான். மீதி பாதி அதுக்கு சரியான தீர்வை உருவாக்குறது. இப்போ வெறும் பேச்சை தாண்டி தரவுகளோட அடிப்படையில உருவாக்குன ஒரு உறுதியான செயல் திட்டத்தை பத்தி பேசுவோம். இதுதான் ஒரு மாதிரி திட்டம். இந்த திட்டத்தோட முதல் தூண் உள்கட்டமைப்பு. இங்க பாருங்க,
பாசன கால்வாய்களை சீரமைக்க 80லிருந்து 100 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சா வெறும் 1.5-2 வருஷத்துல விவசாயிகளோட பயிர் விளைச்சல் 15% அதிகமாகும். அதே மாதிரி கிராமப்புற சாலைகளுக்காக ஒரு 50 கோடி ஒதுக்கினா 18 மாசத்துல விவசாயிகள் அவங்க விளைபொருட்களை 25% வேகமா சந்தைக்கு கொண்டு போக முடியும். இதுக்கு பேர் தான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், மக்களுக்கு கிடைக்கிற நேரடி பலன். 2வது தூண் வாய்ப்புகளை உருவாக்குறது. இளைஞர்கள் வெளியூருக்கு போறதை தடுக்கணும்னா உள்ளூர்லயே வேலைவாய்ப்பை உருவாக்கணும். ஒரு 30 கோடி ரூபாய் செலவுல ஒரு வேளாண் தொழிற்பூங்கா ஆரம்பிச்சா ஒரே வருஷத்துல 500க்கும் அதிகமான உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு 10 கோடியில டிஜிட்டல் கல்வி மையங்களை ஆரம்பிச்சா இளைஞர்களோட கல்வி தகுதியை 30% வரைக்கும் உயர்த்த முடியும். இது அவங்க எதிர்காலத்துக்கான முதலீடு. புதுசா திட்டங்களை கொண்டு வர்றது மட்டும் போதாது. ஒரு நல்ல ஆட்சியோட அடித்தளமே ஏற்கனவே இருக்கிற நலத்திட்டங்களை கடைசி மனுஷன் வரைக்கும் சரியா கொண்டு சேர்க்கிறது தான். வீட்டு வசதி, சுகாதார அட்டைகள் 100% மக்களை சென்றடையதான்னு உறுதி செய்யணும். மதிய உணவுல ஊட்டச்சத்தை கூட்டணும். மருத்துவமனைக்கு வர முடியாத தொலைதூர கிராமங்களுக்கு நடமாடும் மருத்துவ வாகனங்கள் போகணும். இது ரொம்ப முக்கியம். நாம இந்த ஆய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்வளவு தரவுகள், திட்டங்கள், பகுப்பாய்வுகள், இது எல்லாத்தோட நோக்கம் என்ன? தலைவர்களுக்கும் மக்களுக்கும் நடுவுல உடைஞ்சு போன அந்த பாலத்தை, அதாவது நம்பிக்கைய திரும்பவும் கட்டுறது தான். இங்க நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம அரசியல் சாசனம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்யுது. அவங்க கருத்து சொல்றதுக்கான உரிமையையும் கொடுக்குது. அதே சமயம் அவங்களோட தனிப்பட்ட தகவல்களை, அதாவது அவங்க டேட்டாவை சம்மதம் இல்லாம பயன்படுத்தக்கூடாதுங்கிறதும் ரொம்ப முக்கியம். இதுதான் அந்த உறவோட அடிப்படை. இப்போ நாம நமக்கிட்டே ஒரு கேள்வியை கேட்கணும். மக்களோட டேட்டா பிரச்சனை என்னன்னு நமக்கு தெளிவா காட்டுது. ஒரு மாதிரி திட்டம் அதுக்கான தீர்வையும் சொல்லுது. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த அரசியல் அதிகாரத்தோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கணும்? பதில் ரொம்ப எளிமையானது. மக்களுக்கு தகுதியான ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குறது. இதுதான் அதிகாரத்தோட ஒரே நோக்கம். தரவுகளை ஒரு கருவியாக்கி, தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு, உறுதியான திட்டங்களை செயல்படுத்தி, அதன் மூலமா மக்களோட நம்பிக்கையை திரும்பவும் சம்பாதிக்கிறது. இதுவே உண்மையான மக்களாட்சி. நீங்க மக்களோட தலைவரா மாறி உங்க தொகுதியை உயர்த்தணும்னு நினைச்சா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க, அல்லது 08042041602க்கு கால் பண்ணுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.